உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய, என் மனதுக்கு பிடிச்ச மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதாய்யா பண்ண போகுது? அப்படின்னா, என்ன சாமி நீங்க யார் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. இதுவரைக்கும் இருந்த மனக்குறைகள் நீங்க போகுது. நம்பர் 1 இந்த மாசம். கவலைப்பட்டு என் வாழ்க்கை விடியாதான்னு தவிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு திருவோண நட்சத்திரக்காருக்கும் திருப்பு முனை கிடைக்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நிஜமா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா தான் இருக்கீங்க. இனிமேவும் நல்லா தான் இருப்பீங்க. என்னதான் நீங்க கமெண்ட்ல ஊத்துனாலும், நிஜமா சொல்றேன். மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3ன்ற மாரி 4 கிரகங்கள் உங்களை பார்வை செய்து கொண்டிருக்கிறதுன்றது ஒரு அற்புதமான உன்னதமான காலகட்டம். யாருக்கு என்ன வயதினருக்கு என்ன வேதுமோ அவங்க வயதுக்கு தகுந்த மாரி, அவங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாரி இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மிகச்சரியான முறையில உங்களுக்கு அது கொடுக்கப்படும். எத பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய நன்மைகள் கூடி வரப்போகுது. நெறைய அவார்ட் ஷோல கலந்துக்க போறீங்க. நெறைய பெயர் புகழ்ல கலந்துக்க போறீங்க. நெறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய யோகம். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும்போதே அல்டிமேட் தான். யாருக்கு? திருவோணத்திற்கு. நெறைய கோவில்களோட கனெக்ட் குரு பார்வை இருக்கிறனால நெறைய கோவில்களோட கனெக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள், பரிகாரத்தோட என்கிறது சனி வேற ராசிநாதன் குருக்கு பார்வை செலுத்துறாரு. அவருடைய பேரே கர்மாகாரகன்னு பேரு. கர்மா நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பு. இப்ப நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த தடவ தான் உங்க கண்ல படுவாரு. நீங்க நல்லா ஒருவேளை அஸ்ட்ராலஜரா இருந்தா நீங்க சூப்பரா இது பண்றீங்க, சொல்றீங்கன்ற மாரி 4 பேர்கிட்ட பேர் எடுப்பீங்க. ஏன்னா குருவோட பார்வை உங்களை குருவா மதிக்க வைக்கும். ராசிநாதன் மீது குரு பார்வை எப்பொழுதெல்லாம் விழுகிறதோ, அப்ப தான் குருவா மாறக்கூடிய அமைப்பை இது உருவாக்கி குடுக்கும். அப்ப கர்மா அந்த ராசிநாதனுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். அப்ப சனியோட கேரக்டர் எல்லாமே சுபத்துவமாயி உங்கள இயக்க போகுது அப்படின்ற போது, நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கறது, நீங்க சாதாரண ஒரு ஆளா இருந்தா கூட நீங்க குருவா மாரி ஒரு 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கறது. நீங்க ஒரு மெக்கானிக்கா இருந்தா நீங்க உங்களுக்கு கீழ இருக்கவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு. இதெல்லாம் சூப்பர். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டோட கனெக்ட் ஆறீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொள்ளுங்க. அதே மாரி இயந்திரங்களை இயக்கக்கூடிய பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, டே டு டே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கீங்களோ, நறுமண பொருட்களோடு சம்மந்தப்படுறீங்களோ, பூ விக்கிற அமைப்போட இருக்கீங்களோ, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தன திருவோண நட்சத்திரக்காரருக்கும் எக்ஸ்ட்ரார்டினரியான டைம் பீரியட் சூப்பர்வா இருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம், 30 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் யாருக்குன்னா, இந்த தடவ மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான். அதுவும் திருவோணத்துக்கு மட்டும் தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா, ஒரு பிளானட் பார்த்தா பரவால்ல. 3 பிளானட் பார்த்து 10வதுக்கு அங்கருந்து செவ்வா வேற அப்படியே தன்னோட செவ்வாய்க்கு மட்டும் தான் விசேஷம் இருக்கு தெரியுமா? 7ஆம் பார்வையும் பார்ப்பாரு, 8ஆம் பார்வையும் பார்ப்பாரு. அப்ப 12ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்க்குறாரு, தன்னையும் செவ்வாய் பார்க்க அப்போ உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் முன்னிலைப்படுத்தணும். இப்போ நீங்க உங்கள இன்வெஸ்ட் பண்ணா தானே நீங்க தூங்க முடியும். உங்கள நீங்க குடுத்தா தானே அந்த இடத்துக்கு முடியும். நீங்க நடந்து எந்திரிச்சு உங்களோட போனா தானே அந்த இடத்துக்கு முடியும். நீங்க டிராவல் பண்ணா தானே ஒரு இடத்துக்கு அப்ப நீங்க உங்கள குடுக்கணும்ல. அப்போ உங்களை குடுக்கக்கூடிய இடம் தான் இந்த 12ஆம் இடம். நியூ பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம்லாம் 12ஆம் இடம். நெறைய உங்க மேல இருந்த கெட்ட பெயர், வழக்கு எதெல்லாம் ஏமாத்தி உங்கள ஏதாவது பண்ணாங்களோ அதெல்லாம் தவிடுபடியா போகுது. பயங்கரமான பிசினஸ் மேக்னெட் ஆக போறீங்க இந்த மாசம். பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு. ஏன்னா பொருளாதாரத்தை குடுக்கக்கூடிய காரியங்களான புதனாக இருக்கட்டும், அது சூரியனாக இருக்கட்டும், அது குருவா இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு சூப்பரா 4ஆம் வீட்டு அதிபதி பார்வை குடுக்குறாரு. அதுவும் என்ன 8ஆம் பார்வையா இந்த 4, 6, 8 எல்லாம் இயங்கும்போது தான் விபரீத ராஜயோகம். யாரோட வீட்ல உட்கார்ந்து 6ஆம் அதிபதி வீட்ல உட்கார்ந்து. எப்படி சாமி செம்மையா இருக்கு திருவோணத்துக்கு. சொல்லும்போதே எனக்கு அவ்ளோ வளாதிக சந்தோஷம். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே மீனாட்சி அருளால டக்கு டக்குன்னு நடக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலைச்சல் அதிகரிக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பாடி டயர்ட்னஸ் மட்டுமே தவிர வேற எதுவுமே திருவோணத்திற்கு பெரிய நெகட்டிவிட்டியா எனக்கு தெரியல. நெறைய இந்த தடவ கிளென்ஸ் ஆகும். நெறைய வீட்ட கிளீன் பண்றது, உங்கள கிளீன் பண்ணிக்கிறது, உங்கள கிளென்ஸ் பண்ணிக்கிறதுன்ற மாரி ஏதோ ஒரு கெமிக்கல் எனர்ஜியோட இந்த தடவ கனெக்ட் ஆவீங்க. நெறைய ஏதோ காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. இதன் மூலமாக நெறைய பிளெஸ்ஸிங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அது உங்க வாழ்வியலை உங்கள அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கான காரணியாக காத்திருக்கிறது. ஓகே. திருவோணத்துக்கு இந்த ஒரு மாதம் திருப்பு முனையோடு கூடிய விபரீத ராஜயோகம் வரக்கூடிய மிகச்சரியான முறையில் வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே வளரப்போகுது. சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சூப்பரா இருக்க போகுது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிற பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய இந்த குருக்காரகத்துவம் இயங்க போறது அப்படின்றனால, பிள்ளைங்களே கொஞ்சம் சுயமா உட்கார்ந்து படிக்குங்க. ஆனா, திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அப்படி இப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி இருக்காருல்ல, அவர் நீச்சமாயிருக்காரு. இது கொஞ்சம் பார்க்கணும். அப்ப பிள்ளைங்க படிக்குமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த 1 மாசம் சாமிக்கு விட்டுறலாம். யாரு? திருவோண நட்சத்திரக்காரர் படிக்கிற பிள்ளைங்க சாமிக்கு விட்டுருங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களை படிக்கிற குழந்தையா வச்சிருக்கவங்களும் சாமிக்கு விட்டுருங்க. இந்த 1 மாத காலம் என்பது கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்திய விட்டு கொஞ்சம்
ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, ஈவெண்ட்டுன்னு இதில பிள்ளைங்க போயிடுமே தவிர, பெருசா படிப்புல கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால பெருசா ஒண்ணும் கவலைப்பட்டுக்காதீங்க. தூக்கி போட்டுருங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய திருப்பங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்ற மாரி திடீர் டக்கு 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 டக்குன்னு தடைப்பட்ட காரியம்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு பைக் வாங்கலாமா? ஒரு கார் வாங்கலாமான்ற எண்ணம் மேலோங்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நெறைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அமைப்பு வலுப்பெறப் போகிறது. ஏன்னா, சனி பார்வை குடுக்குறாரு. இங்கேருந்து சுக்கிரன் சனிக்கு பார்வை குடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எத்தன பார்வை? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7 கிரகத்தோடைய ஒட்டுமொத்த பார்வையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த தடவ திருவோணம் அமையறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மன ரீதியாக இருந்த, பண ரீதியாக இருந்த, உடல் ரீதியாக இருந்த அத்தன பிரச்சனையும் தவிடுபொடி ஆகப்போது. ஆனா ஒண்ணு, இந்த வயது ஒத்தவர்கள் உங்கள யாராவது மிஸ்பிரயோகம் பண்றதுக்கு வருவாங்க. உங்களுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. கொஞ்சம் கவனம் தேவை, தேவை, தேவை. நெறைய பேருக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. கொஞ்சம் போலீஸு, கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாயில கொஞ்சம் வடை சுடக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாம எனக்கு தெரியாதா? நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பேசுனீங்கன்னா, ஆப்பு சனி வைக்கிறானோ இல்லையோ, குரு சூப்பரா செவ்வனே வச்சுட்டு போயிருவாரு. கவனம், கவனம், கவனம். ஓகே. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாவ்! ஃபேன்டாஸ்டிக்கான அமைப்பு. சிங்கம் ஒன்று போறப்பட்டது அப்படின்னு நீங்களே போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த தடவ நெறைய ஒரு ஏறு போல் பீடு நடை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்வு, பணவரவு, பொருள் வரவு, தனவரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், திருப்தி, நிம்மதி போதுண்டா சாமின்ற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெறைய ஃபோக்கஸ், நெறைய வெளிச்சம் உங்க மேல விழக்கூடிய தன்மை. நீங்க எங்க இருந்தாலும் உங்கள தேடி வந்து ஒரு 4 பேர் பேசக்கூடிய தன்மை. விட்டு போனவங்களும் உங்கள தேடி வர்றது. நெறைய 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 எனர்ஜியோட ரிசீவ் ஆகுறது. நெறைய கோவில்களுக்கு போறது. நெறைய சுபகாரியங்கள கலந்து கொள்ளுது. தலைமைத்துவ பண்பு தானாக வருதல் அப்படின்ற மாரி எனக்கு சொல்லி முடியல. அந்த அளவுக்கு திருவோணத்திற்கு இந்த மாதம் தெய்வீக மாதமாக இருக்க போகிறது. தெய்வீக கடாட்சம், தெய்வீக அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்க போது 6ஆம் இடத்துல போய் 4ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்து 8ஆம் இடத்துக்கு பார்வை செய்து 4, 6, 8 இடங்கள்லாம் இயங்கி 12ஆம் இடத்துல ராசிநாதன் வருது. அதற்கு குருவோட பார்வை. கிட்டத்தட்ட செமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போது. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் பிரம்மாண்டமா மீடியால பேசுறது, ஏதாவது பேசினா அது மீடியால போறது, திடீர்னு இதுவரைக்கும் இல்லாட்டி திடீர்னு Instagramல பேசுறது, நீங்க மைக்க பிடிச்சு பேசுறது. மைக் எல்லாமே 3ஆம் இடம். அங்க போய் ராசிநாதன் வலு குறைவா இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கண்டிப்பா மைக் பிடிச்சு பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இதுவெல்லாம் காரகத்துவமா எஸ் நடக்கும். இந்த தடவ பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே சூப்பர். ஸோ திருவோண நட்சத்திரக்காரருக்கு திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக, தெவிட்டாத இன்பங்கள் அருளக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்கு. பிள்ளை அப்படின்ற விஷயத்துல மட்டும் தான் ஒரு சின்ன செக்கே தவிர மத்தபடி எல்லாமே திருவோணத்திற்கு சூப்பரா அமையப்போது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நெறைய நகை சேருவது, நெறைய நகை வாங்குறது, டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து உங்களுடைய கோச்சார கிரகங்கள் அதை இயக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜவுளி கடைக்கோ, இல்ல நகை கடைக்கோ, வெள்ளி கடைக்கோ போயிட்டு வரதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க தயாராக இருக்கிறது. ஓகே. இவ்ளோ நல்லா இருக்க திருவோணத்திற்கு இந்த மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி அம்பிகை வழிபாடு. திருவோண நட்சத்திரக்காரர்கள் தலையில் பிறைசூடி அம்பிகை, காமாட்சி அம்பிகை மாரி வழிபாடு செய்ய செய்ய சக்சஸ் கொண்டு வந்து குடுக்கும். இதுல என்ன பார்ப்பீங்க? நெறைய சிங்கம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நான் தான் சிங்கம் ஒன்று புறப்பட சொன்னேன். சிங்கம் பார்க்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரருக்கு சிங்கம் சிங்களா வந்து இப்படி பட்டைய கிளப்புற மாரி நீங்க கிளப்ப போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக சிங்கம் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில்.